ஒரு மரம் வேரோட அப்படியே பிடிங்கி வந்து நபி இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிட்டு திரும்பி அதே இடத்துக்கு போயிடுச்சுங்க. திரும்பி அதே இடத்துக்கு போயிடுச்சு. அந்த போன இடத்திற்கு அதே இடத்துக்கு போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இன்றைக்கு ஞாபக சின்னமாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜித் சஜர். என்ன பாருங்க, மஸ்ஜித் சஜர், மரமுருங்க பள்ளிவாசல். அது மூணாவதாக காமிப்பேன் இன்ஷா அல்லாஹ். கணவருடைய காலடியில தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப ஒரு கணவர் இருக்கிறாரு, அல்லாஹ்விற்கு எதிரான காரியத்தை செய்ய சொன்னா செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியத்தை செய்ய சொன்னா செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்ய சொன்னா செய்யக்கூடாது. சரிங்களா? அப்ப நாம என்ன செய்யணும், கணவர் நமக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கட்டுப்பட்டாகணும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கணவருடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய தாய் வீட்டுக்கு கூட போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை போல் வாழணும் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கையும் மறு உலகத்தினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி தருவான்.